இல்ல left bundle of is blockage. அதோட causes வந்து ischemic heart disease கூட இருக்கலாம் இல்ல fibrosis, scar, aortic stenosis, valvular heart diseaseனால ஒரு dilatationsனால நமக்கு occur ஆகலாம். சரி இனி இப்ப பார்க்க போறது right bundle branch block. சொல்லுங்க right bundle branch block என்னடா? right bundle branch block னா right bundle of is வருது. அந்த branches வருது ஒரு blockage னா right bundle branch இருக்கும். இது நார்மலா எலக்ட்ரிக்கல் சொல்லி SIOT இருக்கும். அதுல fiber இப்படி போகுது. ஆனா இந்த கண்டிஷன் பொறுத்தவரை SIOT இருக்கும். ஏரிமல் வருது. LVBT எப்படி பார்த்தோம் டிலே எங்க நடக்குது லெஃப்ட் பண்டல்ல ரைட் பண்டல் எப்படி பார்த்தோம் டிலே எங்க இருக்கு ரைட் பண்டல் சைடுல ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே இம்பல்ஸ் எங்க ஜெனரேட் ஆகுது லெஃப்ட் பண்டல் ஓகே அது ஈஸி மிஸ் பண்ணா ஆன்டிரீஸ் வருது அது B1 ல இருக்கு RS RS ஆயிருக்கு பிளஸ் B1 ல பாருங்க RSR இருக்கானே RSR slide S-way, basics on slide S-way or upstroke of S-way, RSR. Next. QRS, broad QRS. Broad QRS இருக்கா? broad QRS இருக்கா? RSR இருக்கனால நமக்கு broad QRS broad QRS broad QRS சரியா broad QRS extended extended broad QRS இருக்கா அதே மாதிரி இங்க பாருங்க சரி இங்க பாருங்க இங்க போல சரியா சரி ஏரியா பாருங்க ஓகே ஏரியா broad QRS சரியா broad QRS RSR slug S-way. Cause is what? Right bundle branch block. Right ventricular hypertrophy, ischemic heart disease, pericardial effusion, congenital heart disease, combined electrical imbalance வந்து potassium level increase நால அந்த hypercalcemia anemia வரும். So pericardial effusion, right ventricular hypertrophy, ischemic heart disease na septum intraventricular septum irukilla ischemic heart disease na right side ischemic heart disease சொல்றாங்க இல்ல intraventricular septum inferior wall side லயும் நமக்கு ischemic heart disease இருக்குனா RVBP சேஞ்ச் பார்க்கலாம் அடுத்து congenital heart disease அப்பவும் RVBP chances இருக்கு RSR pattern appearance இருக்கும் அடுத்து pericardial effusion right ventricular hypertrophy in the sense right ventricular side la PS இருக்கட்டும் PR இருக்கட்டும் tricuspid regurgitation அதிகமா இருக்கட்டும் right ventricular muscle thickness increase ஆகக்கூடிய டைம் பீரியட்ல நம்ம RSR pattern அதான் ஓகே அடுத்து symptoms for chest pain, RSR weak, so நம்மளோட underlying causes தான் right ventricular hypertrophy in the sense அப்போ pulmonary hypertension increase ஆகுதுன்னா நமக்கு breathlessness இருக்காது chest pain ischemia அப்படினா chest pain effusions இருக்கு அப்படினாலும் sleep apnea இருக்கும் breathlessness இருக்கும் ப்ராப்பர் continuous cough இருக்கும் sweating இருக்கும் breathlessness இருக்கும் ஓகே hypertension இருக்கும் இது எல்லாம் symptoms அந்த complication heart attack heart failure, sudden arrest heart failure RVBP change பாருங்க so myocardial infarction லயும் prognosis வந்து பாத்தீங்கன்னா போராதா RVBP ல presence of heart disease prognosis is related to severity of underlying heart disease அப்படி என்னன்னா PSPR இருக்கக்கூடிய கண்டிஷன்ல hypertrophy present ஆயிருக்கு அப்படின்னா volume intake வந்து ரொம்ப decrease ஆகும் so mortality rate கொஞ்சம் அதிகமா இருக்கும் and breathlessness sudden arrest ஆகலாம் okay சரி RVBP னா என்ன right bundle branch block எப்படி நம்ம ECG ஐடென்டிஃபை பண்றோம் RSR pattern slug S-way broad QRS next treatment என்னடா இல்ல congenital disease இருக்குன்னா congenital disease ஏதாவது நம்ம ட்ரீட்
புரிஞ்சுதா? ரைட் பண்டல் பிரான்ச் பிளாக்ல என்ன ஆர்பிபி சைடுல ஒரு பிளாக்கேஜ் நார்மலான ஒரு இம்பல்ஸ் பாசேஜ் இல்லாம அங்க ஒரு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுது. அது எதனால வேணாலும் இருக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு ஆர்பிபி யூஸ் பண்ணலாம். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா நம்மளால கியூர் பண்ண முடியும். இஸ்கீமிக்லாம் போய் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா டயலிசிஸ் வந்துச்சு லெஃப்ட் சைட்ல இங்க வந்து அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல நம்ம ரிவர்ட் பண்ண முடியாது. ஷாக் கொடுத்தாலும் நம்ம ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான். பட் அது ரிவர்ஸ்ஃபுல்லா இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. செஸ்ட் பெயின் இருக்கும். இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா செஸ்ட் பெயின் இருக்கும். பிரெத்லெஸ்னஸ் இருக்கும். பெரிகார்டியல் எஃபியூஷன் அப்படின்னா ரைட் சைட் ஹார்ட்ல நமக்கு ஏதாவது ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் செஸ்ட் பெயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஓகே. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன கண்டிஷன் அண்டர்லைன் காசஸ் கன்ஜெனிட்டல் அப்படின்னா அதை கியூர் பண்ணலாம். இஸ்கீமிக்னா அதை கியூர் பண்ணலாம். வண்டி பிரான்ச்லாம் போயிருக்கு கன்வெக்ஷன் டிஸ்பிளே தான் பார்வையில தான் நமக்கு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பைலெக்ட்ரிக்ல பேஸ் வைக்க பிளேஸ் பண்ணலாம். ஓகே புரிஞ்சுதா? ஏதாவது என்ன காசஸ் இருக்கோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்பிபியா இருக்கும் ஆர்பிபியா இருக்கும். கன்வெக்ஷன் பார்வையில தான் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதுக்கு பேஸ் மேக்கர் போட்டுக்கலாம். ஓகே புரிஞ்சுதா?